ஆமா ஆமா சார் கொஞ்சம் தானே சார் அப்போமா அவங்க நின்று போவாங்க இது இப்போ பேட்டு நான் முன்னாடியே வந்திருப்பேன். இப்ப பிரச்சாரத்துல தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கோம் நம்ம. அதனாலதான் உங்க கோரிக்கை என்ன வச்சிருக்கீங்க? சொல்லுமா நீங்க சொல்லுங்க. சும்மா கவரு சும்மா கண்டிப்பா உங்களுக்காக நான் பேசுறேன். சிஎம் செல்லுக்கு உங்களுடைய கோரிக்கையை நான் அனுப்புவேன். உறுதியாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தேமுதிக உங்களுக்கு துணை கேட்கும். கண்டிப்பா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நல பணியாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி 11வது நாளாக இன்றைகளும் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்காங்க. அவர்களுடைய துயரிலே பங்கேற்கவும் அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கவும் இன்னைக்கு நான் நேரடியா வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன். சுற்றுப்பயணத்துல இருந்ததுனால வர முடியல. இன்றைக்கு சென்னைக்கு வந்த வேற ஒரு விஷயமா, அதனால இப்ப வந்து அவங்களை சந்தித்து விட்டு இப்ப சேலம்க்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் மேட்டூர்ல இருந்து எங்களுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப மக்கள் நல பணியாளர்களிடம் நான் கேட்கும்போது அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம். அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில இப்ப ஆளும் அரசு எங்களை எல்லாம் பெர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இப்ப தனியாருக்கு இருக்கின்ற இந்த 2 ஜோனையும் விட்டு கொடுக்குறாங்க. முன்ன வந்து நாங்க 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப 15,000 16,000 தான் கொடுக்குறாங்க. இது எப்படி எங்க குடும்ப செலவுக்கு சரியா வரும்? விலைவாசி உயர்வு, பல பிரச்சனைகள்ல இருக்கிறோம். அதனால எங்களுக்கு கவர்மெண்ட்லயே எங்களுக்கு பெர்மனண்டா ஜாப் கொடுத்து பழைய 23,000 சம்பளம் கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய மெயின் கோரிக்கை. அது மட்டும் இல்லாம திமுக அரசு ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில சொன்னது போல அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேறும் வரை எங்களுடைய உண்ணாவிரதம் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரோடையும் நான் பேசிட்டு தான் வந்தேன். அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உறுதியாக நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கொடுத்து 23,000 வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பா நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து அவங்க வந்து இன்னைக்கு கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த சிட்டி சுத்தமா இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் நல பணியாளர்கள் தான். இன்னைக்கு அவங்க யாரும் வந்து எல்லாம் ஏழ்மையில இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. இன்னைக்கு வந்து நேத்து கூட நான் சேனல்ல டிவியில பார்த்தேன், மழை பெய்யுது, மழை இருந்தாலும் அவங்க யாரும் எந்திரிக்கல. ஏன்னா அவங்களுக்கு மழையோ வெயிலோ குப்பைகளோ அசுத்தமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுலயே வாழ்றவங்க. அதனால நிச்சயமாக அவங்க உறுதியானவங்க. அவங்க எடுத்துக்கிட்ட அந்த உறுதியில இருந்து நிச்சயம் அவங்க வந்து நல்லபடியாக வீடு திரும்பணும் என்றால் அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி அவர்களை அனைவரையுமே வந்து அந்த பெர்மனன்ட் ஜாப் கொடுத்து அவங்க கேட்கிற அந்த சம்பளம் 23,000 தரணும். அது வரைக்கும் தேமுதிக அவங்களுக்கு துணை நிற்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் கழக செயலாளர் சதிமாறன், எங்களுடைய மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் எல்லாருமே இங்க வந்திருக்கோம். எனவே தேமுதிக மக்கள் நல பணியாளர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 11 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வர் வந்து சந்திக்காத காரணம் என்ன? அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுங்க. ஆளுங்கட்சிகிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன் வந்து இதுவரைக்கும் முதல்வர் வந்து சந்திக்கவில்லை அப்படின்ற கேள்வியை நீங்க ஆளும் தரப்பு கிட்ட தான் கேட்கணும். இப்ப ரிப்பன் பில்டிங் இருக்கு, உள்ள மேயர் பிரியா இருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வர்றாங்க, பேசுறாங்களே காட்டி அவங்க கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றல. இன்னையோட 11 நாள் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில இரவானால் மழை வருவதற்காக நிச்சயமாக அவங்களுக்கு செவி சாய்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த அரசு உடனடியாக ஏற்படுத்தணும். இல்லைன்னா இது எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த போராட்டம் இன்னும் பெரிய லெவல்ல தான் போகும். ஏழைகளுக்கு இந்த அரசு துணை நிற்கணும் நான் கேட்டேன். நிறைய வந்து நம்ம
இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது உண்மைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அந்த புக் எடுத்து பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும். கொடுத்ததை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த பேர்லையும் நான் பேசிட்டு தான் வரேன். அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தபடி நிறைவேற்றி எங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் வேணுங்கிறாங்க. அவங்க வேலை தான் வேணுன்றாங்க, வேற ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி அவங்களுடைய பழைய சம்பளம் என்னவோ 23,000 அவங்க தரணும்னு கேட்கறாங்க. நியாயமான ஒரு கோரிக்கை. தொடர்ச்சியாக கார்பரேட் பசங்க ஒப்பந்தங்கள் போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இல்ல இன்னைக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளை அத்தனையும் தனியார் மயமாகவே மாற்றுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதுங்க. ஏன்னா அப்ப அரசாங்கம் எதுக்காக இயங்குது? மக்கள் வரி பண்ணி இன்னைக்கு அரசாங்கம் தான் வசூல் பண்றாங்க, தனியார் யாரும் வசூல் பண்ணலையே. அப்போ அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளால இருப்பிடம், குடிக்க தண்ணீர், உணவு, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை வசதிகள், குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு சென்னை மாநகரை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை. எல்லாத்தையுமே தனியார் மையம்னா அப்ப ஆட்சியை நம்ம தனியார் மையம் ஆக்கிடலாமா அப்படின்ற கேள்விதான் இங்க வரும். அது தவறுங்க. அப்போ ஏன் நீங்க வரி வாங்குறீங்க, ஏன் வரி வசூல் பண்றீங்க மக்கள்கிட்ட? இன்னைக்கு எல்லா வரியும் உயர்ந்து போயிருக்கு. கரண்ட் பில்லுல இருந்து, அதே மாதிரி இன்னைக்கு சொத்து வரியில இருந்து எல்லா விலைவாசி உயர்ந்திருக்கு. எல்லா வரிகளையும் வசூல் செய்வது கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் இதை ரன் பண்ணணுமே ஒழிய தனியார்கள் யாரிடமும் ஒப்படைப்பது தவறான ஒரு முன்னுதாரணம். இது தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஐயா, எதுக்கு இந்த போராட்டம்? எதுக்கு இத்தனை பேர் கூடியிருக்காங்க? என்ன விஷயம், என்ன கோரிக்கை? நாங்கள் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இங்கே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3500 பேருக்கு இங்கே வேலை இல்லாமல் போச்சு. கடந்த 1/8/2025 அன்னிலேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 11 நாள் ஆகுது. இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய பணி நிரந்தரத்துக்காக தான் எங்களுடைய இந்த போராட்டம் பண்ணுறோம். 11 நாள் ஆகியும் பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா இன்னையோட 7வது கட்ட பேச்சுவார்த்தை. அப்புறம் நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கோம். எங்களுடைய தோழர்கள் எல்லாரும் 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்துச்சு? பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்கலன்றதுனால இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. எங்கள் கோர்ட்டில் எங்களுடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால அது வேலையும் நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு தீர்ப்பு வரதா சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லை, இன்னும் வரல தீர்ப்பு. இன்றைக்கி தான் சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரல. கூடிய விரைவில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அரசாங்கம் இந்த விஷயத்துக்கு செவி சாய்க்கலன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியில் யாருமே அவங்கள பார்க்கலையே. ஆளுங்கட்சின்றதுனால தான் பார்க்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கட்சியினரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொருத்தருமே நாங்கள் படுற கஷ்டத்தை புரிஞ்சு பேசி எங்களுக்காக ஆதரவு கொடுத்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து வராதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக முடிச்சிடுறாங்க. என்னது கொள்கை முடிவு, பாலிசி டிசிஷன் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? தேர்தல் வாக்குறுதி அது சொல்லி தான் வாங்கினாரு. இன்னொன்று அவர் கரெக்டாக ஒரு போன வருஷம் 2019க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி ஆட்சிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு 19/1/2021. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை கோர்ட்டோட ஆர்டருக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல, உடனே இவங்களை பணி நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடியாருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ஆனால் இவரோட ஆட்சி வந்த பிறகு இவர் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப மனசுக்கு. எடப்பாடி ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா 10 மண்டலம் தனியார் மயமாக்கப்பட்டது. ஆக்கப்பட்டாலும் கூட மீதம் இருக்கிற அந்த மண்டலங்களில் விடலை. அதை இவங்க விடுறதுன்றது ஒரு நாங்கள் தவறாக நினைக்கிறோம், அதை தவறாக கருதுகிறோம். ஏன்னா அவர் இருக்கும்போது விடக்கூடாதுன்னு சொன்ன இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இதை நல்லபடியாக பர்மனன்ட் பண்ணலாமே. 3500 குடும்பத்தை வாழ வைக்கலாமே, பண்ணலையே. 3500 பேருக்கு அரசாங்க வேலை தரது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அதுதானே ப்ரோ சட்டம் சொல்லுது. இல்ல, சட்டம் அப்படி சொல்லலீங்களே. பணியாளர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர ஒப்பந்த பணியாளர்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் கவர்மெண்ட் செய்வோம்னு சொல்லலையே அவங்க யாருமே. பணிக்கு உங்களை கூப்பிடும் போது பணியிடம் செஞ்சு தருவோம்னு சொல்லலன்னு தான் சொல்றாங்க அவங்க கவர்மெண்ட். முதல்வரோட வாக்குறுதி அதுதானே, பணி நிரந்தரம் பண்ணுவேன் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. வாக்குறுதிக்கு இருக்கே தவிர வாக்குறுதிகள் மீறப்படும். ஆனா சட்டம்ன்றது ஒண்ணு இல்லை இல்லையா? இருந்தாலும் ஒரு மனுஷன் 430 நாள் வேலை செஞ்சாலே அவனுக்கு பணி நிரந்தரப்படுத்தணும்னு போட்டிருக்குல்ல, அந்த சட்டத்தை அவங்க மீறலாமா? இன்னொன்று, நாங்கள் வழக்கு தொடர்ந்துல எங்களுக்கு ஜீவோ பாஸ் ஆகி அதையும் இந்த ஆணையரும் மேயரும் இவங்க யாருமே அதுக்கு செவி சாய்க்கல. எங்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 11 நாளாக வெயில் மழைன்னு பார்க்காம கூட இங்கே இருக்கிறவங்க 90% பெண்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவங்க, கணவன் இல்லாதவங்க, வீட்டுக்கு வாடகை கட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாங்கள் இருக்கோம். ஒரு சிலர் தான் சொந்த வீடு, மீதி எல்லாரும் வாடகை வீடு. இப்போ 10-11 நாள் நாங்கள் இங்கே இருக்குன்ற போது அந்த வீட்டு வாடகை அடுத்த மாதம் நிலைமை நினைக்கும் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு பேசியிருக்காரு. ஆனால் சம்மந்தப்பட்ட இன்னொரு பேசலையே. அதுதான் புதிராக இருக்குது, ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க பேசாமல் இவர் எதுக்கு பேசுகிறாருன்னு தெரியல. அவர் சொல்கிறதுலாம் எங்களுக்கு எதிராகவே தான் இருக்குது. கான்ட்ராக்டுக்கு விட்டாச்சு, நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய பேச்சும் தொடர்ந்து அப்படி தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன் ஒரு 8 மாதத்தில் வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு நினைக்கிறீங்களா?
எலெக்ஷன் பதில் சொல்லுன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் எங்களுக்கு ஆதரவாக பேசி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் நம்பி தான் ஓட்டு போட்டு ஏமாந்த கூட்டம் நாங்கள். அதனால் எலெக்ஷன் வருது, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பேர் ராம்குமார். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். தூய்மை பணியாளருக்கு போராட்டம் இன்றைக்கி 10வது நாளாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நான் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அரசாங்க ஊதியத்தை தான் இது இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி திடீர்னு வந்து தனியார் கார்பரேட் ஊதியம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த 23,000 ஊதியத்துக்கும் 16,000 ஊதியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 5,000 ரூபா மேலே வந்து அவங்களுக்கு அடிவாங்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து சமூக நீதிக்கான அரசாங்கமாக இன்றைக்கி இது வந்து நடந்துட்டு கொண்டிருக்கின்றது. ஏழை மக்களுக்கான அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஏழை மக்களோட போராட்டத்தை வந்து இவ்வளோ தூரம் 10 நாள் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இடமே உடனடியாக திமுக அரசாங்கம் வந்து இதை உடனே சரி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி செஞ்சுருவீங்களா? கண்டிப்பாக சரி செய்வோம். இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கே நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். கட்டாயமாக இடம் கொடுக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டோம். ஏன்னா திமுக அதிமுக 2 பேருமே வந்து ஏழை மக்கள் அடிப்படை மக்களோட போராட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதனால தான் இவ்வளோ போராட்டம் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்குது. எனவே உடனடியாக இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு. வாக்காளர் உரிமை இருக்கு அவங்கள்ட்ட? போன தேர்தல் யாருக்கு வாக்களிச்சிங்க? போன தேர்தலில் ஓட்டு போட்டோம். நல்லா செய்வார்னு பார்த்தோம், செய்யல. அப்போ செய்யாமல் கலைஞர் செய்யாமல் செய்வார்னு பார்த்தோம். என்ன செய்யணும், இவங்க வந்த எல்லாமே காண்டிடேட் வந்து அந்த பக்கம் விட்டாங்க, இந்த பக்கம் வந்து எல்லாம் திரும்பி இங்கே வந்தால் திமுக அப்போ வந்தால் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸ்டாலின் வந்தால் இதே கை தான், எல்லாம் காண்டிடேட். சரிங்களா? திமுக ஆட்சி அந்த மாதிரி அடுத்த இந்த அடி வந்து அடுத்த 2026 வர முடியாது. திமுக வர முடியாது அடுத்த தேர்தலில் 2026. ஆனால் அடுத்த தேர்தலில் 234 தொகுதியுமே அவங்களை கைப்பற்றுவாங்கன்னு பேசிக்கிறாங்களே. யாரு? திமுக. பார்க்கலாம். அடுத்து இவனுக்கு ஆப்போசிட் விஜய் வந்துட்டாரு. விஜய் பிடிச்சு விடும். சட்டமன்ற விஜய் வந்துட்டான். தேர்தல் காலி, இந்த மேயரும் காலி. பிரியா எல்லாம் வீட்டுக்கு போகணும். பாருங்க வருகிறது தேர்தல் செஞ்சு போகும். 2026 கண்டிப்பா சொல்லுங்க, என்னாச்சு? எங்க ஸ்டாலின் எம்ஜிஆர் தான் காப்பாற்றினாரு, இல்லைன்னா எப்போ செத்து போயிடுவான். இந்த மேயர் சிட்டி பாபு செத்தான். சரிங்களா? எப்படி சொல்றீங்க? அது ஒரு ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கா? 80 வந்து ஒரு மேயர் சிட்டி பாபு சாவச்சாங்க. இவன் சாவிடுது ஒரு மேயர் செத்தா. எம்ஜிஆர் தான் இவனை காப்பாற்று ஸ்டாலின். இன்னைக்கு 11 நாளாக இந்த தூய்மை பணியாளருங்க தெரு வாசல் எல்லாமே பெருக்காத கொள்ளாத, இன்றைக்கி அதுங்களை வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டிங்கெல்லாம் விட்டுட்டு அதுங்களை பர்மிட் பண்ணுங்க. நீங்கள் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துடாதீங்க. நாங்கள் 350 ரூபாய் சம்பளத்துலேருந்து இருக்கிறோம். அந்த 350 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பேன்னு அதுங்க கேட்குதுன்னா அதுங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு போய்க்கினே இருங்க. அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, எல்லாம் செய்றீங்க. இதுங்களுடைய பாவம் எவ்வளோ ஒரு பெருமா. கசமாலத்துங்களை கையை வச்சு வாரதுங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். பச்சை பேனாவில் கையெழுத்து போடுறவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. கசமாலத்தில் கையை வச்சு ஈல கண்ட கசமாலம் நான் சராசத்தியாக சொல்லிடுறேன், அதுங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. கவர்மெண்ட்டில் முன்னுரிமை கொடுங்க. எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுக்குறீங்களே, இவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கணும் தான் அவங்க கேட்குறவங்களுடைய கோரிக்கையை. நீ ஏன் வந்து தனியாருக்கு கொடுக்குறீங்க, எங்களை கவர்மெண்ட்டோடய சேருங்கன்னு தான் கேட்குறாங்க. இப்போ தனியார் மையமாக்கினாலும் அதே சம்பளம் தானே இருக்கு, சம்பளம் பிரச்சனை இருக்கு அதுலேயுமே. தனியார் மையம் வந்து அம்மா இருக்கும்போது அவங்கள வந்து 350 ரூபாய் வேலையில் சேர்த்தாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியை பறக்கம்பட்டியில் எடுத்து அம்மா எலெக்ஷன் முடிகிற காலத்தில் அவங்கள வந்து பர்மிட் பண்ணி விட்டாங்க போலீஸுங்களை. அந்தமாரி இந்த மக்களுங்க கேட்குதுங்க, எங்களை ஒன்று பர்மிட் பண்ணுங்க.
நாங்கள் இதில் தான் இருப்போம், நாங்கள் தனியார் மையத்துக்கு போக மாட்டேன்றாங்க. அதை கொடுத்தாலுமே போதும் அவங்களுக்கு. இல்லைம்மா, தனியார் மையத்துக்கும் அரசாங்க வேலைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, என்ன வேறுபாடு இருக்கு? தனியார் மையத்தில் வந்து சம்பளம் வந்து கம்மி பண்ணி தராங்க. இது அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் 23,000 கொடுத்தாங்க, சம்பளமே எங்களுக்கு 23,000 கொடுத்தாங்க. இப்போ அதையும் கம்மி பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இதுக்கு நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்றாங்க. அது எப்படி நாங்கள் போய் செய்வோம்? அது எப்படி நாங்கள் போய் செய்வோம்? வேலை நிரந்தரம் இல்லை, ப்ளஸ் ஊதிய குறைவு. அதனால வேலையே நிரந்தரம் கிடையாது எங்களுக்கு. வேலை நிரந்தரம் கிடையாது. நாங்கள் 15 வருஷமாக செய்கிறோம் இந்த கான்ட்ராக்டில். 15 வருஷமாக செய்கிறதுல எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இது வரைக்கும் இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு செத்து கிடந்தா கூட ரோட்லேயே தான் கிடப்போம் நாங்கள் அனாதையாக. 2 வாட்டி, 1க்கு 2 வாட்டி இந்த கை உடஞ்சிது. 2 வாட்டியும் அப்படி தான் கிடந்தேன், ரோட்லேயே அனாதையாக கிடந்தேன். யாருமே ஒருத்தர் கூட ஒரு இதுக்கு வந்து பார்க்கல. அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? நாங்கள் இன்றைக்கி 10 நாளாக 11 நாளாக இந்த மாதிரி கிடக்குறோம். ஒருத்தர் கூட வந்து எங்களை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வராங்க. அவர் ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தை இவ்வளோ நாளாக எல்லாருமே வந்துருக்குறாங்கம்மா. வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாருமே எல்லாம் இது பண்ணுறாங்க. சேகர் பாபு வந்து அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் உங்கள்கிட்ட வாக்குறுதியே கொடுக்கலையே, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவர் வரவே கூடாது, இதில் அவர் தலையிடவே கூடாது. எங்களுக்கு நாங்கள் யார் எங்களுக்கு சொன்னது? அவர் தானே சொன்னார் அன்றைக்கி. உங்களுக்கு நான் முதல்ல உட்காந்தேன்னா உங்களுக்கு தான் முதல் கையெழுத்து போடுவேன்னார்ல, அவர் தான் போடணும் ஃபஸ்ட்டில். எங்களுக்கு அவரே போடாத இவ்வளோ இதாக உட்காந்துக்கிறாருன்னா அப்போ எங்களுக்கு தொழிலாளிக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நேரத்தில் அந்த கும்பலை போட்டு வச்சுட்டு நாங்கள் பாட்டு கும்பல் போட்டே போயிடுவோம். அதிலே வந்து யூரின் போயிட்டு போவானுங்க, அப்படியே வந்து அள்ளுவோம். அவ்வளோ கஷ்டத்தில் கொரோனாவில் அவஸ்தைப்பட்டோம். இந்த ஊசிங்களெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க கொரோனா நேரத்தில், அதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். படத்துங்களை போய் தூக்க சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் தூக்கியிருக்கிறோம். ஒரு பொம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க, ஏய் வாங்க அப்படின்வாங்க, ஒரு மாதிரி அத்திட்டு கூப்பிடுவாங்க. நாங்கள் அவ்வளோலாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஒருத்தருக்கும் அவ்வளோதான் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்து எங்களை செய்ய சொல்லுங்கள் சார். வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. எங்கள் கஷ்டம், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு, எங்களுக்கு 15 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு இப்போ எங்களுக்கு செஞ்சால் ஆகணும். அவர் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம்.